அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் புட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி நெக்சன் டிவி சேனல் அனைவருக்குமே நமஸ்காரம். நெக்சன் டிவி சேனலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நிறைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் போதாமையினால் நம்மளால் பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் நிறைய பேர் அன்பர்கள் உங்களுடைய சந்தேகங்கள், ஏன்னா அந்த ஆடி மாத பலன்கள் மற்றும் ஆங்கில மாதத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலனும் நீங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்சன் யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன. அது என்னங்க, ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். ஏன்னா முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்கள் சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஆவணி மாதம் ஏன்னா ஆடி மாதம் இந்த அம்மன் வழிபாடு, கோயில் வழிபாடு, பல விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத விஷயம்லாம் இருக்குது ஆடி மாதத்தில். அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்புகள்லேருந்து நம்ம இந்த ஆவணி முகூர்த்த மாதத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பீங்க. அப்படி தமிழ் மாதத்தில் ஆவணி மாதத்துடைய சிறப்புகளில் நமக்கு முகூர்த்த மாதம் அப்படிங்கிறத விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் உண்டு. அதன் வரிசையில் இப்போ 17ஆம் தேதி ஆரம்பிக்குது ஆவணி மாதம், ஆகஸ்ட் 17 ஆரம்பிக்குது, ஆவணி 1ஆம் நாள் அப்படிங்கிறது. இதில் சிறப்பான இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவணி 3ஆம் தேதி வரக்கூடியது அதாவது திங்கக்கிழமை வருதுங்க, அவிட்டம். ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது இந்த பூநூல் அணியக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியதுங்க, சிறப்பான நன்னாளுங்க. இதில் இந்த மாதம் ஒரு வாஸ்து நன்னாள் வருதுங்க, 22/8ஆம் தேதி. அதாவது 22 8வது மாதம் ஆவணி 6ஆம் தேதி வருதுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாஸ்து நன்னாள் முகூர்த்த மாதத்தில் வரக்கூடிய அமைப்பு மிக சிறப்பு அப்படிங்கலாம். ஏன்னா ஆடி மாதம் நம்ம ஒரு செயல்பாடும் செஞ்சுருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆடி 18க்கு அப்புறம் செய்யலாம், ஆவணி பிறக்கட்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேயே நம்ம இருந்திருப்போம். ஸோ இது மிக மிக அற்புதமான வாஸ்து நன்னாள், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்த விஷயம், ஆவணி மாதத்தில் 22/8 அதாவது ஆகஸ்ட் 8 22ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை அது பிறக்குதுங்க. குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிறக்கக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடியது, காரிய தடையை நீக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவணி மாதம் மிக அற்புதமான மாதத்தில் உங்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. அது வியாழக்கிழமை பிறக்குது அப்படிங்கிறது நம்ம குருவுடைய அனுகிரகமும் அருளாசியும் அன்று நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஆண்டு நம்ம இந்த விநாயகர் வழிபாடு எடுக்கிறது அது தனி நம்ம பதிவுலேயே தரோம். ஸோ அது பதிவு எடுக்கும் பொழுது நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆவணி மாதம் இன்னொரு சிறப்பு, நல்ல சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024 கோகுலாஷ்டமி வருது. அது திங்கக்கிழமை பிறக்குதுங்க. இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா சிவன் வழிபாடு பிரதோஷம்ங்க, அதே கிருஷ்ணர் வழிபாடு, நாராயணனுடைய வழிபாடு அப்படின்னா அஷ்டமி திதியில் பிறந்திருக்கக்கூடிய கோகுலாஷ்டமி அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பகவான் அவதரித்த நாள் அப்படிங்கலாம். ஸோ ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி ஒரு அற்புதமான நன்னாளாக நம்ம கொண்டாடுவோம். இது ஒரு சிறப்புங்க. அடுத்த விஷயம், சனி மகா திசை அப்படிங்கிறதுல கேள்விப்பட்டிருக்கீங்க. சனி பகவானுடைய தாக்கம் இருக்கக்கூடியவங்க இந்த சனி பகவானுடைய ஜெயந்தி விழா ஆவணி மாதம் வருதுங்க. இது எத்தனாம் தேதின்னு பார்த்தீங்கன்னா 27/8/2024ங்க. இந்த நாள்லேயும் நமக்கு சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் உண்டுங்க. அதாவது கருப்பு எள் வச்சு வஸ்திர தானமெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வழிபாடு எடுக்கணும். அதுக்கு தனி ஒரு வீடியோ நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பான பதிவாக ஆவணி மாதத்துடைய, தமிழ் மாதத்தினுடைய பலாபலன் என்ன பயன்பாடு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பரிகாரத்துடன் சிறப்பாக சொல்கிறோம். வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நீங்கள் உன்னதமான பலனை அடையலாம்.
இனி பார்க்க போகுது ஆவணி மாதத்துடைய பொது பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். அப்போ பொது பலன்கள்னா கிரக கோச்சாரத்துடைய அமைப்பு. ஒவ்வொரு பாவகத்திலையும் கிரகம் மாதக்கோள்களாகவும் வருடக்கோள்களாகவும் நகருது. அப்போ இந்த நகர்வுகளை வச்சு தான் நம்ம கோச்சார பலன் தமிழ் மாதத்துடைய இந்த ஆவணி மாதத்துடைய பலாபலனை சொல்கிறோம். அப்போ பொதுவான பலன் எவ்வளவு நமக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். மேற்படி நம்ம ஃபுல்லாக எல்லாத்துடைய டீட்டெயிலும் நம்மளுடைய தசா புத்தி, நம்மளுடைய ஜனன ஜாதகத்துடைய அமைப்பு, கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள், என்ன கிரக சேர்க்கையோடு கோச்சார கிரகம் இணையுது, இத்தனை விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுங்க. அதனால் இந்த பொது பலனை நீங்கள் பயனடையணும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு துல்லியமாக சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய ஜாதகத்துடைய அமைப்பை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலாபலனை தெரிஞ்சு வாழ்க்கையில் எப்படியெல்லாம் முன்னேறலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பதிவில் ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எதையும் ஜெயிக்க பிறந்தவங்க அப்படின்னா சிம்மராசி. ஏன்னா சிம்மம் அப்படின்னாவே ஒரு வெற்றியை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்கும். எந்த தொழிலில் எடுத்தாலும் சரி, எந்த விஷயத்தில் இருந்தாலும் நான் தாங்க முன்னுக்கு நிற்பேன், நான் தான் எதையுமே ஜெயிக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்குங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய குணம் எப்படியெல்லாம் இருக்குதோ அந்த ஒரு தைரியத்துக்கு தகுந்தாற் போல சூரியனும் புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பாவத்திலே பயணிக்கிறார். அப்போ ஆவணி மாதம் முகூர்த்த மாதமாக இருந்து உங்களுடைய முகூர்த்தம் அப்படிங்கக்கூடிய திருமண நிகழ்வுக்கான விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. சுபகாரியம் நடத்தக்கூடிய அமைப்புக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். குழந்தைகள்னால நல்ல உங்களுக்கு ஒரு நற்காரியம் நடக்கும். உங்கள் குழந்தைங்க ஒரு மேற்படிப்பாக இருக்கட்டும் அல்லது கல்வியில் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு அருமையான மாதமாக தென்படுது. அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல புகழும் பெயரும் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். வெளியூர் வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு கேது பகவான் 2ல் இருந்தாலும் இத்தனை நாள் தடையாக இருந்தாலும் இனி வரும் காலகட்டத்தில் ஒரு விமோச்சனம் உண்டு. நீங்கள் துணிஞ்சு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 10ஆம் இடத்துல இருந்தாலும் சுபகிரகம் உங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறதும் உங்களுடைய விசேஷமான அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் 3 பேர்த்துக்குமே செவ்வாயும் சூரியனும் ஆதிக்கம் பெற்றது சிம்ம ராசிங்க. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பதவி சார்ந்த விஷயத்தை சில சிக்கலை கொடுத்துருக்கலாம். கொடுக்கலங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஆவணி மாதம் கொடுக்குமானா இருக்காதுங்க, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஜனன ஜாதகத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த கோச்சார பலனில் குருவும் செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறனால அது உங்களுக்கு விசேஷமான அமைப்பு. குழந்தைகள்னால ஒரு அற்புதமான இப்போ குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சுருப்பீங்க. ஆணோ பெண்ணா யாராக இருந்தாலும் சரிங்க, சுபகாரியம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள். வீடு வண்டி வாகனம் எது வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் நீங்கள் முதலீடு போடக்கூடிய அமைப்புக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு தலைமை பதிவு ஒரு ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, அதுவும் நல்ல காலகட்டமாக இருக்குது. விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலங்க. நிறைய பணம் வருமானம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. நீங்கள் எத்தனை தான் நீங்கள் விளைச்சல் கொடுத்துருந்தாலும் அதற்கு டபுள் மடங்காக இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது உண்டுங்க. நீங்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா வழி சொந்தம். அப்பாவுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்கக்கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு இடமோ பொண்ணோ பொருளோ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சகோதர வழியில் பிணக்குகள் சண்டை சச்சரவு வந்தால் சரியாகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஆவணி மாதம் இருக்குது. ஆவணி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் முதலீடு எல்லாமே துணிஞ்சு செய்யலாங்க. ஏன்னா கோச்சார கிரகங்கள் நல்ல சப்போர்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சுபகாரியமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி அற்புதமாக இருக்குது. டாக்குமெண்ட்டு அதே போல் பத்திரப்பதிவு இதெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு செய்யுங்க. கடன்லாம் அடையக்கூடிய காலகட்டங்கள், வருமானம் பெருகக்கூடிய
சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதை வந்து நீங்கள் கவனமாக இருந்து நீங்கள் அந்த வருமானத்தை சேமிப்பாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேற்கொண்டு தொழிலில் இடமாற்றம் தொழில் மாற்றம் உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ரொம்ப அயல் தேசம் போகக்கூடிய அமைப்புக்கு சில காரிய தடைகள் உண்டு. அது நம்ம வழிபாட்டு மூலியமாக பார்த்துக்கலாம். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய தசாபுத்தியோ அல்லது மற்ற விஷயமே எப்படி இருக்குது, சப்போர்ட் பண்ணுதா இந்த கோச்சார கிரகம் அமைப்புக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் வருது, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ சிம்மராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம்தான். ஆவணி மாதம் வந்து முகூர்த்தங்க விஷயங்கள், முகூர்த்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் துணிஞ்சு நீங்கள் செயல்பாட்டுக்கு இறங்கலாம், செய்யலாம். அமோகமான வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வாரா கடன் ஏதாவது பணம் கொடுத்துருக்கீங்க, அது இதுவரையுமே வரலைங்க அப்படின்னா இந்த மாதம் வருதுங்க. அப்போ இந்த விஷயமெல்லாம் இருந்தாலும் ஒரு பரிகாரம்னு நமக்கு தேவைங்க. ஆவணி அவிட்டம் அப்படின்னு வரக்கூடிய அன்றைக்கு நீங்கள் சிவன் கோயிலில் ஏதாவது ஒரு தான தர்மம் செய்யுங்க. சிவன் கோயிலில் என்ன செய்யலாம் அப்படின்னா பச்சரிசியில் வெண்பொங்கல் வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், திருவண்ணாமலை போயிட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க. அது திங்கக்கிழமை போயிட்டு வாங்க. சிறப்பான மாதமாக இருக்கும். இதெல்லாம் கிரக கோச்சாரத்தோடைய அமைப்பை வச்சு உங்கள் கிரகம் எங்கே வந்து சூரியன் வந்து அமைப்பில் இருக்கிறனால இந்த மாதிரி வழிபாடு சொல்கிறோம். ஒரு தடவை திங்கக்கிழமை போயிட்டு நீங்கள் ஒரு 9 தீபம் போட்டு வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. திருவண்ணாமலையுடைய அனுகிரகம், அண்ணாமலையாருடைய அனுகிரகம் சிம்மராசி நேயர்களுக்கு ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைச்சுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.